வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாரஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: குடும்பத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் என்றால் அங்கு உங்கள் அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாடும் திணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்திருந்து அக்கடத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளையை கணித்துக் கொண்டு மிக்க நலமுள்ள வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, குடு கூட்டல் இன்பம் குடும்பம். குடும்பத்துல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்துல உதவியாக இருக்க முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல நாம வாழ ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பமே மகிழ்ச்சிகரமா இருக்கும். சாமி சொல்றாங்க, அதிகமாக ஒரு குடும்பத்துல யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அறிவாளி என்று. குறிப்பா குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ எந்த விதமான ஒரு முனைப்பும் இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள முனைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. குடும்பம் ஒரு கோயில், இல்லறமே நல்லறம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், மல்டி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? குடும்பத்துல பல சூழல்கள்ல நாம எப்படியெல்லாம் சிக்கனமாக சிந்தித்து சீர்திருத்தத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எப்பவுமே நம்ம மனதில் வளர்த்து கொள்ளணும். தேவையற்ற செலவுகளை, தேவையற்ற சண்டை சச்சரவுகளை இல்லாம நாம விழிப்பு நிலையோடு அறிவாட்சி தரத்தோடு நாம வாழ பழகி கொள்ளணும். சாமி ஒரு முறை சாப்பிட்டுட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா எடுத்து பெரியம்மா வாயில வைக்கிறாங்க. வாழ்க்கை துணை சாமிஜிக்கு 2 வாழ்க்கை துணை. சின்னவங்களை பார்க்குறாங்க. சின்னவங்க எடுத்து வாயில வச்சுட்டு பெரியவங்களை பார்க்குறாங்க. சாமி எப்பவுமே சாதத்தில் கொஞ்சம் கூட்டு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். அப்போ அன்னைக்கும் அந்த சாதத்தில் கொஞ்சம் கூட்டு போட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க விட்டு இல்லை. அங்கேருந்து பெரியவங்க வந்தாங்க. விட்டு போடாத அந்த கூட்டை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே, அதுக்கு எங்களை ஒரு 2 எந்த கேள்வியும் கேட்காம வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு எங்களை ஒரு 2 அடி அடிச்சுட்டா கூட எங்களுக்கு மனசு நிறைவாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாமிஜி சொல்கிறாங்க, இறைநிலை எனக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. இன்றைக்கு நான் இந்த கூட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்றது எப்படி அந்த ஒரு ருசியற்ற தன்மை இருந்தாலும் அது ஒரு இறைநிலை கொடுத்த வாய்ப்புன்னு நினச்சி நான் அதை சாப்பிட்டுட்டேன் என்று சொல்கிறேன். அதே போல் சாக்ரட்டிஸ் எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு எப்பவுமே அந்த போதனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார், இறை உண்மையை. அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க மனைவி மாடியில் இருந்துட்டு சாக்ரட்டிஸை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குளிர் பிரதேசம் எல்லாம் தண்ணி மேலே பட்டாவே நடுங்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேலிருந்து ஒரு பக்கெட் எடுத்து அப்படியே சாக்ரட்டிஸ் தலையில் ஊற்றுறாங்க. அப்படியே நடுநடுக்கிற சாக்ரட்டிஸு அப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக இடி இடிச்சுது, இன்னைக்கு மழையும் பெய்ஞ்சிருச்சு என்று சொல்கிறார். அந்த அளவு குடும்பத்தை நாம் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணும்னா விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாட பழகிக்கணும்னு. சில நேரங்களில் நமக்கு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பும் போது குடும்பத்தில் நமக்கு
டிஃபன் ரெடி ஆகாமல் கூட இருக்கும். அப்போ பக்குவமாக போய் இந்த மாதிரி அம்மாக்கிட்டேயோ ஒய்ஃபுக்கிட்டேயோ அதை சமைக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக போக வேண்டியிருக்குங்க, வெளியில் போகிறப்போ அதில் நான் சாப்பிட்டுக்கிறேன், தாமதிச்சா பணி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பக்குவமாக சொல்லிட்டு போகலாம். அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு கோவப்பட்டுருக்கிறது அவசியமே இல்லை. நாம் இதை புரிந்து வாழணுங்க. அறிவு தான் குடும்பத்தில் ஆட்சி செய்யணும். அந்த உணர்ச்சி எந்த சூழல்லையும் நாம் காட்டக்கூடாது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.